துபாயில பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, இப்ப இத டக்குனு பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்தது? பேரிச்சப்பழம். எனக்கும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பேரிச்சப்பழத்த தானே இந்த மாரி இருக்கும். அதாவது நம்ம ஊர்ல வந்து லைன் டேட்ஸ்லாம் வாங்கும்போது இந்த மாரி தான் இருக்கும். ஸோ அப்படிதான் நான் நெனச்சேன். ஸோ பின்னாடி திருப்பி பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது, புளி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல இப்ப புளி வாங்குறதா இருந்தா, ஒரு கடைக்கு எங்கேயா இருந்தாலுமே சரி, ஒரு பேக்கிங்ல போட்டு ஒரு கவர்ல போட்டு குடுத்துருவாங்களா? அதுவும் நம்ம நார்மலான கிராசரில வாங்கும்போது பார்த்தோம்னா வந்துட்டு, ஒரு பொட்டலம் மடிச்சு கட்டி குடுத்துருவாங்க. இங்க பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, ரொம்ப நீட்டா இருந்தது. இந்த பேக்கிங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. புளியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாதிரியே இருக்கு. அவ்ளோ டேஸ்ட்டாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. நான் இது வந்துட்டு அதோட கொஞ்சமா எடுத்து ஊற போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம இதில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி பெரிய பெரிய அந்த புளியங்கொட்டை இருக்குல்ல, அது இருக்கு. இத பார்க்கும்போதே ஆசையா இருந்தது. ஸோ கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எங்க அம்மா இந்த மாரிலாம் எடுத்து எடுத்து சேமிச்சு வைப்பாங்க. அதனால நானும் இதெல்லாம் எடுத்து சேர்த்து வைக்கிறேன். அந்த பல்லாங்குழி விளையாடுறதுக்கு யூஸா இருக்கும். அதோட கருவேப்பிலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாரி ஒரு பேக்கிங்ல நம்ம எடுக்கிறத அதாவது வெயிட் போட்டு குடுக்குறாங்க. என்ன ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சும்மாவே நம்ம ஊர்ல கிடைக்கும். இங்க வந்துட்டு இந்த கருவேப்பில வந்துட்டு ரூ. 22 ரூ. 24 அந்த மாதிரி இருக்கு. ஆனா குவாலிட்டி நல்லாருக்கு.